கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்து அது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போகும்போது கணவன்கள் கையில் எடுக்கிற ஆயுதம் என்னன்னா, மனைவியோட கேரக்டர் சரியில்லை, அதனாலதான் நான் சண்டை போடுறேன் அப்படின்னு ஒரே போடா போட்டுருவாங்க. தன்னை விட தன்னோட மனைவி அதிகமா சம்பாதிக்கும் போது ஈகோ வந்து தலைவிரிச்சு ஆடும்போது அப்பவும் அவங்க கையில் எடுக்கிற ஆயுதம் மனைவியோட கேரக்டர் சரியில்லை அப்படிங்கறதா தான் இருக்கும். அதனால வேலைக்கு போக கூடாது, தன்னை மீறி சம்பாதிக்க கூடாது, தன்னை விட அதிகமா சம்பாதிக்க கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லி அவங்க செய்யற வேலைகளை முடக்கிறதுக்காகவும் கணவன்கள் எடுக்கிற ஆயுதம் இதுவாதான் இருக்கும். இது ஒரு சில கணவன்களுக்கு மட்டும் கிடையாது, ஒரு சில ஆண்களுக்குமே இது பொருந்தும். ஒரு பொண்ணை ஒருதலை பட்சமா காதலிக்க வேண்டியது அவ காதலிக்கல அப்படிங்கும் போது ஏதாவது ஒரு வன்முறையில இறங்கி அவளை கொன்னதுக்கு அப்புறம் திருப்பவும் எடுக்கிற ஆயுதம் இதுவாதான் இருக்கும். அவ எங்கூட சுத்திட்டு தான் இருந்தா, அங்க வந்தா இங்க வந்தா, ஆனா கடைசியில என்னை ஏமாத்திட்டா, வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க தயாராயிட்டா, அதனால நான் அவளை கொன்னுட்டேன் அப்படின்னு அப்பட்டமா சொல்லுவாங்க. இதெல்லாம் பொய். ஆனா அந்த பொண்ணு அப்படியெல்லாம் இல்ல அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும், அவங்க மனசாட்சிக்கு தெரியும். ஆனாலும் ஒரு பொண்ணை முடக்கிறதுக்காகவும் ஒரு பொண்ணை தலை நிமிர விடாம இருக்கிறதுக்காகவும் ஆண்கள் எடுக்கிற ஆயுதம் தான் இது. இதையும் சில பேர் அவங்க வீட்டுல நம்பிட்டு அந்த பொண்ணை ஒருவேளை இப்படி எல்லாம் இருந்திருப்பாளோ அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு அப்பட்டமா அப்படியே போய் பேசி எல்லாத்தையும் நம்ப வைப்பாங்க. ஒரு ஆண் என்ன தப்பு பண்ணினாலும் அவனுக்கு எந்த கெட்ட பேரும் கெட்ட பட்டமும் சூட்ட போட போறதில்லை. ஆனா ஒரு பெண் தப்பே செய்யலினாலும் அவளோட கேரக்டர் சரியில்லை, அவ சரியில்லை அப்படின்னு மொத்தமா முடக்கி போட்டுருவாங்க. இது சில ஆண்களுக்கான பதிவு.